ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மாடல் 9 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மாடல் 8 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இதான் மாடல் 9. ரொம்ப சிம்பிள் தான், எப்படி வரையணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ளேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் ப்ளேன் எடுத்துகிட்டு ஸ்கெட்சை கொடுத்துட்டு லைன் எடுத்துகிட்டு ஒரு எல் ஷேப் ட்ரா பண்ணுங்கள். எல் வேணாம், அதாவது 4 மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். இல்லைனா மேலே வந்து 50 mm, இது வந்து 20 mm, இது 40 mm, இது வந்து 15. சாரி கைஸ், ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்கே 20 கிடையாது, இந்த இடம் தான் 20. ஸோ இது 20 mm. சாரி, 15 போட்டிருக்கேன். சாரி, 15 mm. ஆமாம், கரெக்ட் தான். 20 கிடையாது, 15 mm. இது வந்து 15 mm. ஜஸ்ட் அ மினிட் கைஸ், 15 கிடையாது, 20 தான். 20 mm. தென் இதுவும் 15 mm தான். கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரூட் ஃப்ரம் தி மிட் பிளேன். மிட் பிளேன் சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அடுத்த பார்ட் வரையும் போது அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை பிளேனாக எடுத்து வரைகிறதுக்கு. ஸோ அதனால தான் மிட் பிளேன் எடுத்துகிட்டு ஃபில்லட் அடிக்கிறீங்க 20 mmக்கு. ஸோ இந்த எட்ஜும் அப்புறம் இந்த 2 எட்ஜும் அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சென்டர் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள். எவ்வளோனா 40. ஸோ அதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, 80 டயாமீட்டர். கரெக்ட். இன்னர் சர்க்கிள் வந்து எவ்வளோனா 40 டயாமீட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் அப் டு 50 mm. ஓ கரெக்டான பார்த்தீங்கன்னா ஓகே, கரெக்ட் தான், 50 mm பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேஸுமே வந்து மீட் ஆகலை. ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூடில் அப் டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜாயிண்ட் ஆயிரும். புரிஞ்சா? கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறோம். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா 2 சர்க்கிள் வரைகிறோம். வரைஞ்சிட்டு இங்கே வந்து அதாவது கீ பாயிண்ட் வரைகிறோம். நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். ஜெனிவா வீல் அந்த கீ பாயிண்ட் வரைவோம். ஸோ அந்த கீ பாயிண்ட் மாதிரி வரைகிறோம். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு டைமென்ஷன்ஸ், இது வந்து 5 mm, இது வந்து 12 mm. ஓகேங்களா? கொடுத்த பிறகு எக்ஸஸாக உள்ள நடுவில் உள்ள அந்த சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. ஆக்சுவலாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா ஜஸ்ட் அ மினிட், அந்த அவுட்ரு சர்க்கிள் வந்து 70 டயாமீட்டர், நான் வந்து 80 டயாமீட்டர்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவுட்ரு சர்க்கிள் 70 டயாமீட்டர்னு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் வந்து அப் டு 10 mm. ஓகே, இப்போ ஃபைனல் டச்சாக இந்த ஃபேஸில் தான் வரைய போகிறோம். இந்த ஃபேஸில் 2 ஹோல் போட போகிறோம் 12 டயாமீட்டரில். ஸோ 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு ஸோ இதுக்கு உண்டான டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 12 mm. ஸோ இதுவும் 12 mm. நெக்ஸ்ட்டு வந்து
இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15. as usual இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15. இந்த எட்ஜுக்கும் இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் 15. ஓகேங்களா, கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துட்டு அப் டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து வரையும் கட் ஆயிரும். ஸோ இப்போ பிளெயின் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு அப்பீரியன்ஸாக மாற்றினீங்கன்னா ஓகே, மாடல் ஓவர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் வரையணுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை வரையலாம். ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. அடுத்தடுத்து அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவுசெய்து. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.